விதிகளையே. என்னல இப்பெல்லாம் பார்க்க ஒரே சந்தோஷமா இருக்கியலே. என்னடா பொசுக்குன்னு இப்படி கேட்டுவிட்டாலே அப்படின்னது நினைக்காத. என்ன நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். அதே எனக்கு வேணும், வேற எதுவும் வேணாம். என்ன உன்னையும் சிரிக்க வைக்க ஒரு ஆள் வரும்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. சந்தோஷமாதே இருக்கு. நான் நினைச்சேன் தாலி கட்டினதுக்கு வாங்குன்னு வாங்கி போடுவேண்டு. ஆனா அமைதியா போனியே, ஏன் அப்படி? அதாவது தாச்சி, தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கும் தாலிங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். ஏன்னா அது ஒரு தடவையும் கழுத்துல ஏறும். அந்த தாலியை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறதே ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளோட கடமையா இருக்கும். அந்த விதத்துல தாலியை மதிக்காம இருந்தது நான் தான். அதே என் தாலி என்னை விட்டு போயிருச்சு. ஆனா அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு தாலி என் கழுத்துல ஏறும்னு நான் நினைக்கல. இது கடவுள் பட்டம் முடிச்சா கூட நான் நினைச்சுக்கிறேன். சரி விடு, கவலைப்படாத. எப்படியோ உனக்கு நல்லது நடந்துருச்சுல, எனக்கு அதுவே போதும். சரி, பரிசு முடிஞ்சுன்னு நீ எத்தனை நாள் லீவு? ஒரு 10 நாள் தான் விடுவாங்க. பின்ன என்ன பொழுதோட லீவ் விட்டுட்டு கிடப்பாங்களா? இவங்க கிட்ட லீவு கேட்கறதுக்கு பேசாம போய் சுடுகாட்டில் உட்காந்துட்டு வந்துடலாம் போல. ஆனா கோயிலுக்கு வந்து என்ன பேசிக்கிறியா தாச்சி? ஆமால, எப்படா படிச்சு முடிப்போன்ற மாதிரி இருக்கு. என்ன செய்ய, நமக்கு பேருக்கு ஒரு டிகிரி வேணும். அதை விட மாமா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுல யாருக்காக இல்லைனாலும் மாமாக்காவது படிக்கணும்ல. எனக்கும் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா அது இப்படி பொட்டலா போக வேண்டிய யாருக்குண்டா? இலே, இந்த உலகத்திலேயே தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய இப்படி திருட்டுத்தனமா பாக்குறது நீயத்தாண்டா இருப்ப. இலே, பொண்டாட்டி திருட்டுத்தனமா பாக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குடா. உனக்குலாம் அது என்ன விளங்கும், என்ன வெண்ணையோ. ஆனா இம்படி சீக்கிரம் ஊருக்குள்ள வந்து ஒரு கல்யாண பிள்ளைய கரெக்ட் பண்ணி வேண்டு எதிர்பார்க்கவே இல்லடா. அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்டினது. அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? அவ என்ன புருஷனை ஏத்துக்கிட்டது. இலே, எனக்கு ஒரு சந்தேகம்டா. நீ மிலிட்டரி வேலைக்காக காஷ்மீருக்கு போனியா, இல்ல இதுக்கு ஏதாவது தனியா பாடங்களை எடுக்கிறாங்களடா? ஏலே, இது கற்பிக்காத பாடம்டா. அதெல்லாம் அப்படித்தேன். காதல் ஒரு கற்பிக்காத பாடம். எங்க அப்பதான் அப்பயே சொல்லிச்சு, காதலிக்கிறவங்க கூட தான் சேராதரா, அப்புறம் நீ பைத்தியக்கார ஆக்கி போடுவாங்கன்னு. கேட்டனா? கேட்டிருந்தா நீ எதுக்கு இங்க வரப்போறேன்னா? ஏலே, மூஞ்சியை பேத்து போடுவேன். சரி, நீ கோயிலை சுத்து. என்ன மாமா கீழே நிற்கிதுல, நான் மாமா கிட்ட பூ வாங்க சொல்லி கேட்டேன். வாங்கி வச்சிருக்காண்டு தரல. நான் உனக்கு வாங்கி வைக்கிறேன். என்ன வேமா வா. ஓஹோ, எங்க அண்ணன் கிட்ட பூ வாங்க சொல்லியிருக்கிய. பிறகு ஏல நீ ஒன்று நினச்சிக்கிருப்ப என்ன? சரி, நான் போய் மாமா கிட்ட பூ வாங்க சொல்லி கேட்டுக்கிருக்கேன். நீ வா. என்ன? சரி சரி போங்க. அதே ஆள் ஃப்ரீ ஆயிட்டாங்கல்ல, இதுக்கு தான் எப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்ப. போ போய் பேசு. இல்ல எப்படா இந்த காதலிக்கிறவங்க எல்லாம் சொலவமா கண்டுபிடிச்சிடலாம்டா அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடிக்கி இருக்குண்டு. அதுல நீயும் ஒருத்தன், எனக்கு தெரியும். என்னண்டோ அந்த பிள்ளைய நல்லா பாத்துக்கிட்டா போதும். அது மட்டும் கரெக்டா இருந்தா சரினே. போ. இல்லை, என்னது இது கையில? மாலியப்போ சாமிக்காக வாங்கிட்டு வந்தியாக்கும்? அப்படிலாம் இல்லையே, நீ சாமி நம்பிக்கை இல்லாதவனே. ஏன் சாமிக்காகவே வாங்கிட்டு வரணுமா? நான் சாமியை நினைக்கிறவங்களுக்கு வாங்கிட்டு வரக்கூடாதா? என் பொண்டாட்டிக்குடா. அடே, ஆஹா, சரி சரி, பூ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்றிய. போங்க போங்க போங்க. இல்லை, அவளுக்காக நான் எதையுமே செய்யலடா. எப்படியும் நான் கல்யாணம் முடிஞ்ச உடனேயும் ஒரு 3 மாசமோ 6 மாசமோ காஷ்மீருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அவளுக்காக நான் ஏதாவது செய்யணும்ல. முறையா மல்லிகைப்பூல இருந்து ஆரம்பிப்போம். சிறந்த விலங்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்க காதல் கொடி கட்டி பறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். போ. நீ சொல்லலைனாலும் எங்க காதல் கொடி கட்டி பறக்குண்டி. சரி வாரேன். என்னடோடா, அந்த பிள்ளை சந்தோஷமா நீ பாத்துக்கிட்டா போதும். மனசு வேதனைப்படாம நல்லா இருந்தா சரினே. இலை, வேலை கட்ட ஞாபகம் இருக்கா? ஆமாடா, என்னாச்சு? ஒரு வேலை கட்டியில அத பத்தி விசாரிச்சேன். உனக்கு சரியா வரும்னு நினைக்கிறேன். என்ன கட்டுமரம் தூக்குற மாதிரி இருக்கு? இது நம்ம ஆத்துக்கு போறதா? ஆமாடா, என்ன விஷயம்டா? பொழுதோட வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. 2வது சம்பளம் நல்ல சம்பளம் தான். ஆனா நைட் எல்லாம் நெசத்துக்கு தூங்கவே முடியாது. ஏன்னா அம்பிட்டு வெயிட்டான வேலைக்கு தான் கொடுப்பாங்க. அதே உனக்கு சரியா வருமா என்னண்டு? அதே ஏன்னா நீ வயக்காட்லயும் வேலை செய்யறவேன். நம்ம இந்த ஒர்க் ஷாப் அப்படி இப்படின்னு பாக்குறதுனால நமக்கு பெருசா அதுவும் தெரியல. வயக்காட்லயும் வேலை செஞ்சுட்டு கட்டுமாச்சு தூக்கி ஏதாவது ரொம்ப உடம்பு முடியாம போச்சுன்னா என்ன செய்வா? அதுக்கிட்ட யோசிச்சிருந்தேன். இல்லை, ஆம்பளைக்கு என்ன உடம்பு முடிக்கிறது? அப்பெல்லாம் நினைக்கவே கூடாது. ஆம்பளை வீரமானவங்கிறது அடிக்கடி நிரூபிக்கணும். அதுவும் என் அக்கா மகளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டா. நான் மறுபடியும் இதை கேட்க தப்பா நினைக்காத. ஒண்ணும் இல்ல, இம்புட்டு தூரம் அக்கா மகன் இம்புட்டு தூரம் பாசத்தை வச்சு எல்லாத்தையும் செய்யறியே.
ஒருவேளை நீ வச்சிருக்க ஆசைய அந்த புள்ள உன் மேல வச்சிருக்குமா அப்படின்னு உனக்கு சந்தேகமா இல்லையா? அன்னைக்கு சொன்னதே இன்னைக்கும் சொல்றேன். என்ன அந்த பிள்ளைக்கும் என் மேல ஆசை இருக்கும்? இல்ல, ஆசை இருக்கு, ஆசை இல்ல, அது ரெண்டாவது பட்சம். ஒருவேளை அந்த பிள்ளை வேற ஒருத்தனை விரும்புது, அவனத்தை கல்யாணம் கட்டிக்கிறணும் அப்படின்னா நீ என்னடா செய்வ? செத்துருவேன். இல்ல என்ன சொன்ன? நான் நீ சொல்றேன்ல, என் அக்கா இறந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளை அனாதையா நின்றுச்சு. அந்த பிள்ளையை பாக்குறதுக்கு யாருமே கிடையாது. எம்புட்டு அழுதுருக்கும், பசியில எம்புட்டு துடிச்சிருக்கும். ஒரு போடுறதுக்கு ஒரு பொட்ட பிள்ளைக்கு ட்ரெஸ் இல்லாம அம்புட்டு கஷ்டப்பட்டுச்சு அந்த பிள்ளை. அந்த பிள்ளைய எப்படி விட சொல்ற? அந்த பிள்ளைய கட்டிக்கணுங்கிற ஆசை எனக்கு இருந்தது உண்மைதே. என்ன இப்போ வரைக்கும் அது இருக்கத்தையும் செய்யுது. நான் கட்டிக்கணும்னு நினைச்சது கூட அந்த பிள்ளை மேல உள்ள விருப்பத்தினால கிடையாது. அந்த பிள்ளை என்னை கட்டிக்கிட்டா இன்னமும் நல்லா இருக்கும், அந்த பிள்ளை நல்லா வச்சு பாத்துக்கிறேன், கஷ்ட நஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒருவேளை அந்த பிள்ளை வேற ஒருத்தரதே விரும்புது அப்படின்னாலும் என் காதல தியாகம் பண்ணி அந்த பிள்ளைய அந்த பிள்ளை விரும்பினவன் கூடயே நான் சேர்த்து வச்சிருவேன்டா. ஏன்னா எனக்கு அந்த பிள்ளை சந்தோஷமே முக்கியம். அதை தாண்டி வேற எதுவும் எனக்கு பெருசு கிடையாது. அந்த பிள்ளை படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. நான் என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும்னு நினைச்சதேன், படிக்க வச்சுக்கிருக்கேன். அந்த பிள்ளை இது வரைக்கும் என்கிட்ட ஒண்ணு கேட்டு நான் இல்லைன்னு சொன்னது கிடையாது. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவேன். எனக்கு அந்த பிள்ளைண்டா அம்புட்டு உசுருடா. ஏன்னா என் அக்கா மேல எப்படி பாசம் வச்சிருந்தனோ அதே அளவுக்குதே அந்த பிள்ளை மேலையும் பாசம் வச்சுல. அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை நினைப்பிலே இருந்துட்டு போயிருவேனே தவிர இன்னொரு பொண்ணெல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். இல்லை, இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்படியும் ஆம்பளைங்க இருக்காங்கிறது உன்னை பார்த்து தானே தெரிஞ்சுக்க முடியும். இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளை ஏமாத்துச்சுன்னு வச்சுக்க, அடுத்தடுத்துன்னு மாறிக்கிட்டு போயிருவாங்க. பொம்பளை பிள்ளைன்னு அப்படித்தேன். ஆனா இல்ல, அந்த பிள்ளை வேற ஒருத்தனை விரும்பினாலும் அவனுக்கு கட்டி வச்சுக்கிட்டு நான் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா இருப்பேன்னு சொல்லி சொல்ற பத்தியா, உன் மனசு எவனுக்கு வராது. இது அந்த பிள்ளை கேட்டுச்சுன்னா கூட ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா, விடுறா, பாத்துக்குருவாண்டா. நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா. ஏன் கோயிலுக்குலாம் வரக்கூடாதா? நீங்க மட்டும்தான் வருவீங்களா? இல்ல அப்படி ஏதாவது சட்டங்கிட்டோம்? இல்லையே, கோவில் ஒரு பொதுவான விஷயம், யார் வேணாலும் வரலாம் போலாம். இதுக்கு என்ன? அதே வந்துட்டு போலாம்னு வந்தேன். சரி, சாமி கும்பிட தானே வந்திருப்பிய, சாமி கும்பிடுங்க, நான் வரேன். ஓய், என்ன எதுக்கு இப்படி பக்கத்துல வாரிய? ஏன் வரக்கூடாதா? நான் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்லையே. சரி, என்ன? மல்லிகைப்பூ. யாருக்கு? இங்க யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு தே. இங்க நான் மட்டும் தானே இருக்கேன். அப்ப எனக்கா? அப்படியே தெரியாத மாதிரியே நடிச்சிட வேண்டியது. உங்களுக்காக தான் வாங்கிட்டு வருவாங்க, பின்ன என்ன? அங்கிட்டு போற பொம்பளை பிள்ளைக்கா வாங்கிட்டு கொடுக்க முடியும்? அப்படி வேற செய்வீங்களோ? நீங்க வாங்கலண்டா அதையும் செய்வேன். ஓஹோ, செய்வியே செய்ய விட்டு பாத்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன? அடியாத்தி, கோவம் பயங்கரமாத்தே வருது, கொஞ்சம் பயந்துதே வருது, கொஞ்சம் தள்ளிட்டே இருக்கணும் போல. சரி, இப்போ வாங்கிக்கிறீங்களா மாட்டீங்களா? இல்ல, எனக்கு வேணாம். சரி, நான் போய் வேற யாருக்காவது கொடுக்குறேன். கொடுப்பியா? கொடுங்க. அப்படிவா வலிக்கு? வச்சுக்கிட்டேன், போதுமா? முதலையே ஆளு பார்க்க நல்லா இருந்திய, இப்ப பூ வச்சதுக்கு பிறகு கூட கொஞ்சம் அழகு சேர்ந்துருக்கு. நெசமாவா? உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? பொய்யவே சொல்லுங்க. அழகினை வர்ணிப்பதில் பொய்யும் இல்லை உண்மையும் இல்லை. என் அழகி கேட்பதால் நான் பொய்யே சொல்கிறேன். பொய்யுக்கும் அழகுதே, உண்மைக்கும் அழகுதே. இதுக்கு மேல எப்படி விளக்கம் கொடுக்கணும்னு தெரியல.
இல்ல ரதி, நீ என்ன சொன்னாலும் சரி இந்த விஷயத்தை என்னால ஏத்துக்க முடியாது. அண்ணே நானே என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொன்னேன்ல, பிறவனே ஏத்துக்க முடியாது, அதை பண்ண முடியாது, பண்ணு சொல்லிக்கிறேன். என்ன ஏல அவன் சொல்றது என்ன தப்புன்னு கேக்குறேன். ஒரு பொட்ட பிள்ளை போய் இப்படி செஞ்சுட்டு வரலாமா? ஏமா ஏன் செய்யக்கூடாது? இல்ல எனக்கு ஒண்ணு விளங்கல. ஆம்பளைங்கதே வழக்கமா வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிருக்காங்க, நம்ம ப்ரப்போஸ் பண்ணதுல தப்பா என்ன? இவனுக்குலாம் அப்படி தாத்தா, நீ எதுவும் நினைக்காத. அப்பா சொல்றேன், நீ செஞ்சது சரிதே. நல்ல அப்பா நல்ல மக இப்படி வளர்த்து வைங்க, நல்லா இருக்கும். ஒவ்வொன்னா செல்லம் கொடுத்து வளர்க்க போய் தான் இப்படி நின்னுக்கு இருக்கா. மா நீ சோழிய பாரு, ஏதோ வாய்க்கு வந்து இப்படி பேசிக்கிருக்காத. அவ செஞ்சது தப்பு சொல்லல நானு. அதாவது இப்ப எப்படி நம்ம போயிட்டு மாப்பிள்ளை கேட்க முடியும்? என்னது மாப்பிள்ளை கேட்க போறியா? ஆமா, ரதி தானே ப்ரப்போஸ் பண்ணிருக்கு. அப்ப மாப்பிள்ளை நம்ம தான் கேட்க போகணும். பொண்ணெல்லாம் கேட்டு வர மாதிரி தெரியல. அதனால மாப்பிள்ளை வந்து நம்ம தான் கேட்கணும். அதுக்கு தட்டு பூ பழம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறங்க. ஏலே என்னடா சொல்லிக்கிருக்க? இல்ல வழக்கமா பொண்ணு தானே கேட்க போவாங்க, நீ என்னடா மாப்பிள்ளை கேட்க போறான்னு போயிக்கிருக்க? அம்மா இங்க பாரு, நம்மதே மாப்பிள்ளை கேட்க போகணும் என்ன? ஏன்னா அந்த குடும்பமே எப்படி சொல்ல, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி. மாமனார்காரே குண்டக்க மண்டக்க இருக்கியான். எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்ட்டு அவங்ககிட்ட நேருக்கு நேரம் நான் சொல்லிட்டேன். அவனும் நான் உங்களை அம்மாட்டு கூப்பிட்டுக்கவான்னு கேட்டேன், அதிலே புரிஞ்சு போச்சு. அவன் என்னைய அவன் ஆத்தா மாதிரி நினைக்கிறான். இதுக்கு மேல என்னமா வேணும்? என்னமோ சொல்ற, எல்லாமே உனக்கும் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிருக்கிய. ஆனா கல்யாண விஷயத்துல அவசரப்படுறியன்னு தோணுது ரதி. இங்க பாரு, நீ பாட்டுல ஒண்ணு பேசிக்கிருக்காத. என் மக எடுக்கிற முடிவு என்னைக்குமே சரியாட்டே இருக்கும். அது என்னைக்குமே தப்பா போனது கிடையாது. அதுக்காக ஏதோ சித்திக்காரின்னு சொல்லி சொல்றிய? நாளைக்கு என் மகளை கொடுமையுடமா படுத்திவிட்டா என்ன செய்ய? ஏமா யார ரதிய சித்தி மாமியா கொடுமை பண்ணுவாங்க. இவ போய் மருமக கொடுமை பண்ணாம இருக்கிறாளான்னு முதல்ல பாருமா. நீ வேற அண்ணே, இன்னைக்குதே நீ எனக்கு அண்ணனா பிறந்ததுக்கு உருப்படியான ஒரு வேலை செஞ்சிருக்க. ஏல எனக்கு அந்த பொம்பளை நினைச்சாதே கஷ்டமா இருக்கு. அது வாங்கிட்டு வந்து வர நான் என்ன செய்ய? இங்க பாருமா, நான் முடிவை சொல்லிட்டேன். என்ன நை நைண்டு பேசிக்கிருக்காத. பேசின விஷயத்தே பேசி அறுத்தறுத்து பேசிக்கிருந்தா ஒரு மாதிரி கடுப்பாத்தே வருது. நாளைக்கே நல்ல நாள். நாளைக்கு போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு பரிசு போட்டு வந்துருவோம். இந்த வீட்டுல நடக்கிற மாதிரி கொடுமை எங்கேயும் நடக்காது. என்ன வழக்கமா மாப்பிள்ளை வீட்டுல இருந்ததே பொண்ணு கேட்டு வந்து பரிசு போடுவாங்க. இங்க என்னமோ தலையில இருக்கு. சரி என்னடோ அதே உங்க அப்பாவும் அண்ணனும் முடிவு எடுத்துட்டாங்கல்ல, இனி நாங்களா முடிவு எடுத்து நீங்க சரியா நிப்பீலாண்ட. நீங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலத்தை நிப்பிய. என் மகளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையும் செய்யணும். ஏங்கப்பா செய்யுங்க, யார் வேணான்னு சொன்னா? ஐயோ என் செல்லத்து பாட்டி எம்புட்டு நாளாச்சு தூக்கிட்டு வச்சுக்கிட்டாங்க. என்ன அந்த ஆட்டுக்குட்டி சத்தம் போற மாதிரி சவுண்ட் கேக்குது. சரிம்மா, மாப்பிளைக்கு வேஷ்டி சட்டையில எடுக்கணும். சீக்கிரமா அதுல என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எடுத்துருங்க. இந்த வார ரவி என்ன இவன காமெடிக்கா வச்சிருக்கமா? சீக்கிரமா செஞ்சு விடுங்கம்மா. மாப்பிளைக்கு நிறைய முறைச்சையுமா, கையோட பூ வச்சிட்டு வர மாதிரி இருக்கும். என்னதான் சொல்லுன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா நிக்கிறியா? பாத்தீங்களா உங்களை சொல்லணும். ஏம்மா உடனே சொல்லுவீங்க என் மகளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யடி அப்படின்னு சொல்லுவீங்க கட்டளை பட்ட மாதிரி. யோ என்ன சோழியோ சை. அம்மானால இதெல்லாம் ஏத்துக்கிற முடியல. என்னப்பா நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவோம்பா. எல்லாமே ஒரே மாதிரி சாணி அடிச்ச மாதிரி பண்ணணுமா என்ன? ஆட்டுக்குட்டி கத்துது. ஐயோ சரி இப்ப என்ன பாட்டு போடுவோம். ஏய் அண்ணே என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல, பேசிக்கிறங்க. நான் 10 நிமிஷம் கழிச்சு வரேன். ஏய் அண்ணே போய்படியா? என்னப்பா நான் எடுத்த முடிவு சரியா தப்பா? நீ எடுத்த முடிவு என்னைக்காவது தப்புன்னு அப்பா சொல்லியிருக்கனா இல்ல சொல்லத்தை விட்டுருக்கனா? என்னைக்குமே ரதி எடுக்கிற முடிவு சரியாதே இருக்கும். என்ன எப்போதுமே நீங்க தான் எனக்கு ஹீரோ. நீங்க தான் நான் சொல்றது எல்லாத்தையும் கேக்குறீங்க, மத்த எவனும் கிடையாது. சரி அதுக்காக இப்படியே மொட்டை வெயில நின்னுக்கு இருந்தா உடம்பு கிடத்துக்கு ஆகுறது. வந்து சாப்பிட்டுட்டு மாதிரி சொல்லி பாரு. வாரேன் பாப்போங்க. சரி தோய். ரகு, நாளைக்கு உனக்கு பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுக்க போறேன். ரவி குடும்பத்தோட வந்து மாப்பிள்ளை கேட்க போறேன். இனி யாரும் என்ன செஞ்சுக்கிறப்ப நீ? தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பொண்ணே, என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை உன்ன வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன? கட்டு மரம் பூ பூக்க ஆசைப்பட்டு ஆவதென்ன? டீச்சரு என்னமா சொல்லி என் மனச இப்படி அடப்பாய் விட்டுட்டு போயிட்டீல்ல. உங்க நினைப்பாவே இருக்கு டீச்சரு. அம்மாண்டு வேற கூப்பிட்டுட்டேன். அம்மா அம்மா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்களா? என் காதல் பாருங்க டீச்சரு. உங்க மேல நான் எப்படி காதல் வச்சிருந்தேன். நான் நிஜமாட்ட சாணில உங்க பேரை என் பேரை நான் எழுதி வச்சிருப்பேன். உங்களை பார்க்கணும் போல இருக்கு டீச்சரு. சீக்கிரமா என்கிட்டயும் வந்துருங்க. இந்த சாணி காயறதுக்குள்ள நீங்க வந்துடணும் டீச்சரு. தண்ணி தட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இப்ப சூரிய நமஸ்காரம் பண்ண வந்து. எலி மாவனே இங்கதான் இருக்கியாக்கோ? உன் வாத்தா கறியோட ஊரே தேடிக்கிருக்கா? ஏப்பா நீ வேற, அது தேடினா தேடிட்டு போகுது. நீ சோழிய பாருப்பா. எலி மாவனே இல்லடா, பட்டுப்படம் நின்னுக்கு இருக்கா? நம்ம குடும்பத்துல பட்டு பொண்ணுண்டா விஷம் வச்சு கொண்டு போயிருவாங்களா? அப்ப நான் ரொம்ப சோகத்துல இருக்கேன்ப்பா. சோழி பார்த்துட்டு போயிரு.
இலை மவனே என்னடா நாளைக்கு ஒரு பேக்கு தானே போட்டேன் தெளிவாத்தே இருக்கேன் இல்ல என்னடா செஞ்சுட்டு இருக்க யாரா ரகுரதி யோ என் பேர் ரகு மறந்துட்டியா நீ தானே பேர் வச்ச உன் பேர் ரகுவா சாரிடா மவனே மவனேன்னு உனக்கு பேர் வச்சேன்னு நினைச்சிட்டா ரதியாடா யோ நேத்து ஒருத்தவங்க வந்து என்கிட்ட காதல் சொன்னாங்கல்ல நீங்களும் மருமக சொல்லிக்கிறது இல்லையா அவங்களே ரதி உன் மருமகையா ஓ என் மருமக பேர் ரதியா ஏ ரகுரதி நல்லா இருக்குடா ஏறி மவனி இந்த காதல் பண்றவங்க காதல் பரிசு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி சாணிய இந்த மாதிரி பேர் எழுதி கொடுக்க போறியாடா அப்ப நீ வேற ஏப்பா நானே மனசு நொந்து போயிருக்கேன் இதுல நீ வேற அதெல்லாம் இல்லப்பா மனசு நொந்து போயிருந்தேன் என் டீச்சர் பேர சாணியில் எழுதுனேன் இல்லை மவனே நான் உனக்கு கிடைச்சிவியா உன் ஆத்தாக்காரிய ரொம்ப நாளா கரெக்ட் பண்ண நினைச்சுக்கிட்டேன்டா இன்னும் அவளுக்கு என் மேல காதல் வரல எனக்கு இதே மாதிரி பேர் எழுதி கொடுக்குறியா நம்பி உன் ஆத்தாக்காரிட்ட கிஃப்ட் கொடுக்குறேன் எனக்கு எப்படி நீ காதல் பண்ணுவா அப்பா இப்பெல்லாம் எழுத முடியாது சாணி பத்தாதுப்பா கொஞ்சம் சாணி எழுதி பாரு ஏன்டா நம்ம மாடு சாணி போடலையா அவனு புண்ணெல்லாம் உனக்கு வந்து போடுறாங்கல்ல நீதான் போடுறீல்ல பிறவே சாணி போட மாட்டேங்குது எப்ப நானா போய் அதுக்கிட்ட கேட்க முடியும் எதுக்கு முன்னோட்டு சாணி போடுறேன் அது போடுற தானே போய் எடுத்து வைக்க முடியும் உனக்கு நான் எழுதி தரணும்டா நீ போய் கொஞ்சம் சாணி களவான்ட்டு வா யார்ட்டையாவது களவான்ட்டு வா நான் உனக்கு பிறவே எழுதி தரேன் அதை கொண்டு போய் நீ சித்திட்ட கொடு என்ன இப்ப நான் கொஞ்சம் நேரம் பீர் கட்டணும் படிப்போம் மறுபடியும் கண்டிப்பா எழுதி தரணும் என்ன ஏன்னா அப்பத்தி எழுதி படிக்க தெரியாது உனக்கு தெரியும்ல எப்படியோ சித்தியா கரெக்ட் பண்ணணும் சீக்கிரமா எழுதித்தா நான் கொண்டு போய் கிஃப்ட் கொடுக்குறேன் சரி நீ போய் சாணி களவான்ட்டு வா உயிரே வந்து என்னோடு கலந்து விட்டாய் உறவே உனக்கு இன்னைக்கு சாணி கிஃப்ட் அடிக்க போட்டாடி யார் நீ ஆட்ட கலவன்ற வையே நினைச்சுக்கிறேன் ஆடுகுடி கட்டும் போதே ஆடுகுடி கொண்டா தம்பி என்ன தம்பி இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கேனே ஐயோ இப்ப நான் என்ன செய்வேன் கடவுளே ஐயோ இப்படி வந்து எடுத்துட்டு போய்ட்டா கண்டிப்பா டீச்சர் தப்பா நினைச்சிருவாங்க தெரியாத மாதிரி எடுத்துட்டு போனா நான் அண்ணன் காதல்ல சங்கூதுற மாதிரி ஆயிப்பேன் இப்போ இவன் முகத்தை பக்கம் எப்படி தெரிச்சு ஓடுறது ஏய் நில்லு இந்த மாதிரி ஒரு குரலை எங்கே கேட்டிருக்கேனே என்ன தம்பி என்ன மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க அதெல்லாம் நான் ஆயிர முடியுமா ஏய் நில்லு தம்பி தப்பு தப்பா புரிஞ்சிட்டு தம்பி நான் வார தம்பி வேண்டா இல்லன்னு சொல்லிருக்கேன்ல தம்பி விடு தம்பி தம்பி தொடாத தம்பி விடு தம்பி நில்லு உன்னை நான் பாத்தியா நினைச்சேன் நீயாத்தே இருப்பேண்டு அது எது நினைச்சுக்கறாதீங்க நாடுகுடியே திருட்டு அடிச்சு போடல வரல கலவண்டி போடும்ல வர முடியாது திரேசா குட்டி கண்ணுக்குள்ளே நின்னுக்குறேன்ச்சு அத பார்க்கலண்டா ஒரு நாள் கூட நான் சோறு கொடுக்க மாட்டேன் அதே என் அண்ணனோட சந்தோஷத்துக்காக தான் திரேசா குட்டியை டீச்சர் கிட்ட கொடுத்தேன் ஆனா அது இல்லாம நான் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன் அதுவும் இருக்காது ஆனா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல அதே அண்ணே வருத்தப்பட வந்தேன் அப்படியே கொடுத்து விட்டேன் நான் 2 நாளா இப்படி வந்து பார்த்து போய்க்கிருக்கேன் ஆனா இன்னைக்கு தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் ஆடுகுட்டி மேல இம்பிட்டு பாசமா அடியாத்தி சரி 2 நாளா போய்க்கிருக்கா நான் ஏத்து கவனிக்கல இன்னைக்குதான் கவனிச்சேன் டீச்சர் கிட்ட சொல்லிப்படாதிய அப்புறம் கொண்டு வந்து வீட்டுல கொடுத்து போடுவாங்க அப்புறம் என் அண்ணே ரொம்ப வருத்தப்படுவான் என் அண்ணே பாவம் அவனுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அதே நான் இப்படி வந்து திட்டத்தனமா பாத்துட்டு போய்க்கிறேன் எவ்வளவு நாள் வேணாலும் வச்சுக்கட்டும் அதே டீச்சர் நேத்தே வந்து என் அண்ணனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாளே ஐயோ சாரி உளறிட்டேன் டீச்சர் சொன்னாங்களா இல்லையா குடும்பத்தோடயே ஒரு மெண்டல் கூட்டமாத்த அலைவியோல எங்க குடும்பம் நல்ல குடும்பம் அப்படிலாம் சொல்லாது என்ன நாங்க நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க ஆமா என் அண்ணே எப்படி பெரிய ஆளு தெரியுமா சரி நான் வாரேன் திரிசா குட்டி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி கிளம்பட்டா கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும் அது என்ன குரல் ஒரு மாதிரி தினுசா பேசுறது அன்னைக்கு ஒரு மாதிரி அதுதான் பேசுனேன் சரின்னு கம்மி விட்டுட்டேன் இன்னைக்கு அப்படித்தான் பேசுறேன் தம்பிக்கு அதுக்கு இதே சோடி அலைவியோ அது எனக்கு என் ஃப்ரெண்ட் பிள்ளை சொல்லி கொடுத்ததாலே என்னவோ டீச்சர் கிட்ட சொல்லிப்படாதிய கண்டிப்பா வருத்தப்படுவாங்க சரி நான் பார்த்துட்டேன் நான் இப்ப கிளம்புறேன் புரியுங்க திரிசா குட்டி நான் வாரேன் போ நம்ம நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவ எத்தனை மணிக்கு வருவேன் உங்களுக்கு என்ன நான் திரிசா குட்டி தம்பக்க வரேன் நான் வாரேன் இல்ல எத்தனை மணிக்கு வருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆடுகுட்டி அனுப்பி வைக்க வசதியா இருக்கு அதுக்குதே இல்ல நான் வந்துட்டாலே என் திரிசா குட்டி என்கிட்ட வந்துரும் நான் வாரேன் தூங்கிட்டாங்களா நேத்துல இருந்து சித்தி வீட்டுக்கு போலான்னு போட்டு சாவடிச்சுக்கிருக்கா கூட்டிட்டு வாக்கா இல்லடா விடு வீட்டை எதிர்த்தாப்புல வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன இல்ல
நீயும் ரவியும் இருப்பிய. இவ வந்துட்டா நல்லா இருக்காதுல, புதுசா கல்யாணம் முடிச்சவங்க, அதனாலதே. ஐயோ, இந்த கிழவிதான் எப்படித்தான் என் குழுத்தத்தை பெத்துச்சுன்னு தெரியல. சீ, இது கூட சேர்ந்து நானும் செருப்படி வாங்க போறேன்னு நினைக்கிறேன். சோழியை பார்த்துட்டு பேசாம அந்த பிள்ளை டீச்சர் ஊருக்கு போறேன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. அங்கேயாவது போய் தொலைஞ்சிருக்கலாம். ஐயோ கிழவி. அப்பெல்லாம் கிடையாது. யார் சொன்னது? அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லைண்டா? புரியல. அதே நீ நினைக்கிற மாதிரிலாம் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. தள்ளி வச்சிருக்கோம் எல்லாத்தையும். என்னடா சொல்ற? அடிச்சிருக்கி மவளே. உடம்பு வலிக்குது அது வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு நீ ஏமாத்தி இருந்தது பொய்யாக்கும். அதானு பார்த்தேன். என் பேர் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா? ஆமாக்கா, மாமாக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்கு. என்ன அது மட்டும் இல்லை, கல்யாணம் முடிச்சோன்னா குழந்தை குட்டின்னு எதுக்கு போகணுன்ட்டு நானும் கேட்குறேன். ஒன்றும் வேண்டாம், எல்லாம் பொறுமையாகவே நடக்கட்டும். அதை விட கடவுள் எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ கொடுக்கட்டும்க்கா. அவசரப்பட்டு எதையும் கேட்க வேணாம், எதுவும் வேண்டாம். எதார்த்தம் புரியாமல் இருக்க. என்ன குழந்தையெல்லாம் கடவுள் கொடுக்கும் போதே வாங்கிக்கிறணும். அப்புறம் நீ நினச்சாலும் கடவுள் கொடுக்க மாட்டார். அக்கா, கடவுள் குழந்தையே கொடுக்கலனாலும் பரவாயில்லக்கா, எனக்கு மாமாவோட சந்தோஷமே முக்கியம். மாமா அதை அப்பதான் பற்றி சொல்லிச்சு. எனக்கு மனசே கேட்கல தெரியுமா? என்ன சொல்லிச்சு? மாமா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துச்சான். ஆத்தாலும் அப்பனும் செத்து போனதுக்கு பிறகு அப்போத்தா அவங்க அத்தை வீட்டு தூக்கிட்டு போய் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பெல்லாம் பார்த்துக்கிற முடியாது, நானும் கஞ்சி ஊற்ற மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி வஞ்சு அனுப்புனாங்களாம். அப்போ மாமா ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிச்சான். அப்பத்தாதே நீ என்னடி பார்க்கறது, அப்பெல்லாம் என் பேரனையும் பேத்தி நான் பார்த்துக்கிருவேன்னு சொல்லி அப்படிதான் வெளியே கூட்டிகிட்டு வந்து அதுதான் பார்த்துக்கிருச்சான். எனக்கு அந்த அப்பத்தாவை பிடிக்கும், இல்லைன்ட்டு சொல்லலை. ஆனாலும் அதை சீண்டிக்கு இருக்கிறது நல்லா இருக்குன்னு தோணுச்சு. இம்பிட்டு கஷ்டப்பட்டு அப்பத்தா வளர்த்துருக்கு. அப்பத்தாவை வாழை வச்சு பார்க்கணும், சொந்தமாக ஒரு வீடு கட்டணும். சொந்தமாக வீடு கட்டினதுக்கு பிறகுதே நம்ம வாழ்க்கையவே தொடங்கணும். அப்பத்தா எனக்கு நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்கு. அதுக்கு ஒரே ஒரு விஷயமா சொந்தமாக வீடை கட்டி அதை அந்த வீட்டில் உட்கார வச்சு பார்த்து போறணும்னு அது மனசுக்குள்ள எண்ணம். சொல்லி பிரிச்சா என்னென்ன சொல்ற? ரவிக்கு ஆத்தால அப்பன் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்படி பெரிய கஷ்டத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிறோம்னு தெரியாதுல்ல. போக்கா, அது சொல்லும் போது எனக்கே மனசு வெறுத்து போச்சு தெரியுமா? எம்பிட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி அப்பதான் பார்த்துக்கிறணும்ல. அது எண்ணமும் சரிதானே, அது ஆசையும் சரின்னு தோணுச்சு, அது எண்ணமும் சரின்னு தோணுச்சு. அதனால குழந்தை குட்டியெல்லாம் மெதுவாக பார்த்துக்குருவோன்னு சொல்லி விட்டுட்டோம். ஏண்டா இப்போது கல்யாணம் முடித்தோடனே 1-2 குழந்தை ஆகுதுன்னு வச்சுக்கோ. குழந்தைங்களுக்கு அப்புறம் வளர்க்குறது, அப்புறம் அதுகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, இப்படியே போயிருங்கக்கா. கொஞ்ச நாள் நாங்களும் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும்ல, மெதுவாக பெற்றுக்குருவோம். அவசரம் ஒன்றும் கிடையாது. ஊர் உலகத்தில் எவ பேசினாலும் சரி, அதுக்கெல்லாம் தேனு கவலைப்பட மாட்டேன். ஆனால் எனக்கு என் புருஷனோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அதை ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியாக ஒரு சொந்தமாக வீட்டை கட்டி அப்போத்தாவது அதில் உட்கார வச்சிடணும். சரிதான், ஆனால் உன் வாழ்க்கை புரியுதுக்கா. ஒரு கூட பிறந்த பிறப்பில் நீ நினைக்கிறது சரிதான். எனக்கு என்ன கிடைக்காம நினைக்கிறியா? அது எனக்கு கிடைக்கும். ஆனால் அது என்ன கொஞ்சம் பொறுத்திருந்து காற்று கிடந்து கிடைக்கட்டும், பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு என் புருஷனோட ஆசை மட்டும்தான் முக்கியம். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு புருஷனே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது ஆத்தாப்ப இல்லாத ஒரு பொம்பளை பிள்ளைக்கு புருஷனே எல்லாமே. அப்போது அந்த விதத்தில் அதாவது மாமாவுக்கு நானும் மாமா எனக்கும் அப்படி இருப்போம். புருஷ பொண்டாட்டி புரிதல் ரொம்ப நல்லா இருக்குல்ல. எனக்கும் பொறாமையாக இருக்குது. ரவி மாதிரி ஒருத்தன் எனக்கு புருஷனாக கிடச்சிருக்க கூடாதான்ட்டு இந்த குடிகாரன்ட்ட நெந்து வந்து செத்துக்கிருக்கேன். சரி விடு, அதுவே என் வாழ்க்கைண்டா, அது எவனாலையும் மாற்ற முடியாது. எனக்கு உன் வாழ்க்கை நல்லா அமைச்சிட்டேன், எனக்கு அதுவே போதும்ல. அதெல்லாம் மாமா ஒரு நாள் மாறுவார், நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன சரி, சாப்பிட்டியா? இரம்பி சோறு ஓட்டு வரேன், மாமா இப்போ வரும் சாப்பிட. அப்புறம் சொந்தமாக தொழில் வைக்கணும்னு பேசிக்கிருந்தோம். அதுக்குதான் மாமா இந்த வட்டி பணத்தை பற்றி பேச போயிருக்கு. என்ன சொல்கிற? வட்டியா? ஆமா, வட்டிக்கு காசு வாங்கலாம்னு என்ன சொல்லிக்கிருக்க? சரி, அதை பத்தி பிறகு பேசுவோம். சரி விடு. சாப்பிட்டியா? என்ன சோறு போட்டு வரவா? இல்ல வீட்டுல ஒல வச்சிருக்கேன். இப்ப வரையும் அவன் மாமங்காரன் குடிச்சுக்கிட்டு அந்த ஆளுக்கு சோத்த போடணும்ல, நான் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். சரி நீ பாருன்னு வாரேன்.
மனசுக்குள்ள எதையும் போட்டு குழப்பாத என்ன. நான் சந்தோஷமாத்தே இருக்கேன். என்ன குழந்தை குட்டி தான் தள்ளி வச்சிருக்கேன். அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உன்னை கிளவிக்கிட்டு வம்பளுக்கு விட மாட்டேன் என்ன. அது அதெல்லாம் நம்மளுக்கு ரத்தத்துல ஊறி போடாதாம்மா. அதுக்கிட்ட வம்பளுக்கு சண்டை வரலன்னு எனக்கு தூக்கமே வராதாம்மா. அதுக்கு மதியானம் ஒரு வம்பை யோசிச்சு வச்சிருக்கேன். அது மாமா கிட்ட கலந்து பேசிட்டு அப்புறமா அதை இழுக்கணும். நானும் வம்பு தாண்டி இருப்பேன், எனக்கு தெரியும் என் பேரன் எப்படின்ட்டு. நான் மட்டும் சும்மா இருப்பேனோ? உனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி எனக்கு குழுக்குள்ளு உள்ள இருக்கணும் முடி. நானும் வம்பு இழுப்பேன். என்னண்டோ சரி நான் கிளம்புறேன். கொண்டா பிள்ளைய. ஓய் அட வாமாமா, உனத்தையும் நினைச்சுக்கிருந்தேன். உங்க அக்கா வந்துட்டு போறாவோல. வந்துச்சு. நான் தான் வர சொன்னேன் பேசிக்கிற கால் இல்லைன்னு சொல்லி. வந்துட்டு இப்போதையும் போச்சு. சரி வந்துட்டு சாப்பாடு போடவா? சாப்பிடுறதுலாம் பிறவு சாப்பிடுவோம். பேசுனது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு வருத்தமா? நான் தான் சொன்னோம்ல அன்னைக்கு, அப்புறம் என்ன வருத்தமாக இருத்தமான்ட்டு. அதெல்லாம் இல்லை, எனக்கு உன் ஆசைதான் முக்கியம். அக்கா சொன்னாலும் சரி, ஏன் அந்த காடவுலேயே வந்து சொன்னாலும் சரி. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஒரு சோழியா போனி, என்னாச்சு? இன்னைக்கு நேராகி போச்சு. நாளைக்கு வந்து பார்க்க சொன்னாங்க. அதுக்குள்ள நம்ம தொழிலை பத்தி யோசிக்கணும்ல. அதை பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. அதுக்குத்தான் நான் இருக்கேன்ல. என்னவா? சும்மா காலம் முழுசும் உனக்கு அடிமையா இருக்க சொன்னாலும் இருப்போம்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு புருஷனா இருந்தா போதும். கண்ணில் என்று ஒரு காட்சியானதே, வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே, நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம். நேற்று வர சொன்னோம்ல, இப்போ வாரியா? இல்ல மேடம், மனசுக்குள்ள ஒரு தயக்கம். என்னதான் ஆனாலும் நீங்க ஒரு கலெக்டர் பார்க்கணும்டா, மனு போட்டு வரணும்ல. நீங்கள சொன்னீங்க அன்னைக்கு. உண்மைதே. ஆனா உங்களை நான் தானே பார்க்க வர சொன்னேன். நேற்று எதிர்பார்த்தேன், ஆனா வரல. மன்னிச்சுக்கிறங்க மேடம். இனிமே நீங்க கூப்பிட்ட அடுத்த 5 செகண்ட்ல உங்க முன்னாடி வந்து நிற்பேன். அது எப்படி? நான் கூப்பிட்டே 5 செகண்ட் ஆகும், எப்படி வந்து நிற்பிய? அதெல்லாம் வந்து நின்றுவேன் மேடம். இந்த கலெக்டர் ஆஃபீஸ்குள்ளலாம் நான் வந்தது கிடையாது. முதல் தடவை வந்திருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப பயந்து வருது. அப்புறம் நண்பர்கள் ஆகிக்கலாம்னு சொல்லி சொன்னேன். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வர சொன்னீங்க, வந்துட்டேன். நண்பர்கள் ஆகிக்கலாமா? ஏன் பேச்சில் தடுமாற்றம் இருக்கு? மேடம், இப்படி தேங்காய் துருவுற மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. என்னது தேங்காய் துருவற மாதிரி கேள்வி கேட்டேனா? என்ன பேசுறிய? மேடம், அது அப்படியே தங்கச்சிட்ட பேசுற மாதிரி வந்துருச்சு மேடம். தங்கச்சி இருக்கோ? தங்கச்சி இருக்கோவா? அடியே, நீ மட்டும் அந்த பிள்ளை கண்ணுல சிக்கனேண்டு வையே, அம்பிடுத்தேன் உன் தலைமுடிய ஆஞ்சு புறம் ஆஞ்சு அப்படி கங்கணம் கட்டிட்டு அலையுதாமா. என்ன பதிலவே காணோம்? ஆமா மேடம், தங்கச்சி இருக்கு. நண்பர்கள் ஆயிக்கலாம்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா நண்பர்கள் ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. சொல்லுங்க மேடம். நான் எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் என் கூட வரணும். அதுக்கு தாம்பல நான் ரொம்ப வருஷமா காத்துக்கு இருக்கேன். என்ன சொன்னாலும் யோசிக்கிறியா? இல்ல மேடம், நீங்க எம்மாம்பரிய கலெக்டர், நீங்க எங்க போனாலும் நான் கூட வரணும்னு சொன்னீங்களா, அதை யோசிச்சேன். அதாவது கலெக்டர் தொழில் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் நிறையா பேசுவேன், அதுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்பியலாம். பேசணும்ன்றதே ஒவ்வொரு நாளா ஏங்கி எதிர்பார்த்துக்கு இருக்கேன். இப்படிலாம் கேட்டா எப்படி வேணான்னு சொல்லுவேன். இதுக்கெல்லாம் சம்மதம்டா நண்பர்கள் ஆயிக்கலாம். மேடம், நீங்க என்ன சொன்னாலும் அது எனக்கு வேத வாக்கு. என்னது வேத வாக்கா? இல்ல மேடம், நீங்க கலெக்டர், நீங்க என்ன சொன்னாலும் அது எனக்கு வேத வாக்குன்னு சொன்னேன். நானே சொன்னோம்ல, நான் கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள வந்ததே கிடையாது. முதல்ல வந்திருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப பயந்து வருது. சரி பயப்படாதீங்க, நான் கலெக்டர் மாதிரி உங்ககிட்ட பேசல. நான் இனி உங்க நண்பர், அதாவது உங்களோட ஃப்ரெண்டா நான் பேசுறேன். சரிங்க மேடம். சரி, இனிமே நண்பர்களா இருக்கலாம். கை கொடுங்க. அத்தைக்கு பிறந்தவளே, நாளாகி நின்றவளே, பருவம் சுமந்து வரும் பாவாடை தாமரை. அப்ப சரிங்க மேடம், இப்ப நான் நிலா 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 என்னாச்சு? செல்லம்மா ஐயோ, என் செல்லம்மாக்கு என்னாச்சு? ஐயோ, பூ எல்லாம் சுகந்தானா, தொடாத பூவும் சுகந்தானா, தோப்புல ஜோடி மரங்கள் சுகந்தானா,
ஐத்தையும் மாமனும் சுகந்தானா, ஆத்துல மீனும் சுகந்தானா, அண்ணமே உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த திண்ணையும் சுகந்தானா, மாமம் பொண்ணே மச்சம் பார்த்து நாளாச்சு, ஓ மச்சானுக்கு மயில பசுவு தோதாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. மன்னிச்சு, இல்ல கலெக்டர் மயக்கப்பட்டு. இல்ல சார், நல்ல வேலை அவளுக்கு பிடிச்சிட்டிய. அவங்க மாத்திரை சாப்பிடணுமா சார்? அந்த மாத்திரை சாப்பிடாம வந்திருக்காங்க போல. அவங்க அம்மா கொண்டு வந்திருக்காங்க. மாத்திரை சாப்பிடணுமா? என்ன மாத்திரை? தெரியல சார், ஏதோ மாத்திரை சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதை எப்போதுமே காலையில சாப்பிடுவாங்களாம். ஆனா இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்களாம். அதே தலைச்சுத்தி கீழே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ தலைவலியா சார், என்னமோ ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் விளங்கல. ஆபரேஷனா? அவங்க அம்மா வந்துருக்காங்க. நீங்க எப்படி தூக்கிட்டு வரீங்களா? என்னதான் அத்தை வராங்களா? ஆமா சார். இல்ல, யாரையாவது கூப்பிடுங்க. நான் சார், மேடம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் யாரும் உள்ள வராம இருந்தோம் சார். ஏதோ பிரச்சனையா இப்போ சார், தூக்கிட்டு வாங்க சார். இல்ல, நான் தூக்கி வரல. இல்ல மேடம், மாத்திரை வேணா வாங்கிட்டு வாங்க, நான் வர மாட்டேன். சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஐயோ, நான் மாட்டேன்.